அதாவது இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நம்ம விளையாண்டுட்டு இருப்போம். ஸோ எல்லா சர்வரோடையும், அதாவது இந்தியா சர்வர் தவிர எல்லா சர்வரோடையும் சோல் லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அனிமி வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் அனிமி. சும்மாலாம் சொல்லக்கூடாது. இந்த ஒரு அனிமிக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்படி இருக்க அனிமியை ஏன் நம்ம இந்தியன் சர்வரில் கொலாப் பண்ணல, என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் என்ன சண்டைன்னு கூட எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் ஒரு கேமுக்குள்ள உங்களுக்கு என்னடா சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு அனிமியோட கதையை கேட்டதுக்கு அப்புறமே நீங்களே ஷாக் ஆவீங்க. எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட் அனிமினே கூட சொல்லலாம். இது இந்த ஒரு சோல் லேண்டோட கதையை நான் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா டாங்க்ஸ்ங்கிறவன் தான் ஹீரோ. சோ அவன் பாத்தீங்கன்னா எர்த்துல பிறகுறான். பிறந்த கொஞ்ச நாள்லயோ செத்து போயிடுறான். சோ செத்தவன் என்ன பண்றான்னா சோல் லேண்டுங்கிற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறான். சோ சோல் லேண்ட்ல பாத்தீங்கன்னா சோல்ஸை வச்சு, அதாவது பவர்ஸை வச்சு தான் இங்க வந்து வாழ்வாங்களே. சோ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மார்ஷல் சோல் பாத்தீங்கன்னா ஒண்ணு கொடுத்துருவாங்க. ஆனா இவனுக்கு, அதாவது டாங்க்ஸனுக்கு பாத்தீங்கன்னா 2 மார்ஷல் பவர் இருக்கும். அந்த ஒரு சோல் லேண்ட்ல யாரு சோல் மாஸ்டர் ஆகுறாங்கிறது தான் கதையே. அதுலயும் அவன் 100 இயர்ஸ் ஆஃப் சோல் ஸ்பிரிட் ரிங்னு சொல்லிட்டு ஒன்று பயன்படுத்துவான் பாருங்க. அதெல்லாம் சும்மா கூஸ் பம்ப்ஸை கிரியேட் பண்ணும். சும்மா ஒரு அற்புதமான கதைனே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கதையோட இவன் கொலாப் பண்ணாம விட்டது எனக்கு ரொம்ப வருத்தம் பாங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் வீடியோஸை ரெகுலராக பார்க்கறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா, ஃபாலோ பண்ணிக்கோங்க.